टाइगर का हुक्म। வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக டயர் மாட்டியிருக்கோம், அப்போலோ டயரு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா என்னோட லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வண்டியோட சேர்ந்து வந்த எம்ஆர்எஃப் டயர் பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா நூல் விட்டுருச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இதை ஓட்டுறது ரிஸ்க்கு தான் அப்படின்றதுனால அடுத்த டயரை வந்து மாற்றிட சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ கேடிஎம் சர்வீஸ் சென்டரும் போனேன். அதில் சொல்லியிருக்காங்க, அவங்க சொன்ன டீட்டெயில்ஸு எல்லாமே புரிஞ்சுது. RC200 ஆல்ரெடி வச்சுருந்தனால எனக்கு என்னென்னா ஒரு 4000 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடி இருந்தால் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்காதே அப்படின்னு நினச்சேன். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு மைனஸு, மற்றபடி எனக்கு வேறு எந்த வருத்தமும் இல்லை. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டும் வந்து நம்ம எம்ஆர்எஃப் வாங்கி தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம். இது வரைக்கும் இது வந்து என் வாழ்க்கையிலே இது வந்து என்னோடய 3வது வண்டி. ஸோ அதனால் வந்து லியோவுக்கு வந்து எப்போவுமே பெஸ்ட்டாக தான் பண்ணும். ஏன்னா RCயை கம்பேர் பண்ணும்போது டியூக்கில் வந்து எனக்கு ஓட்டுறதுக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து செமையாக இருக்கும். அதே மாதிரி லோக்கல்லையும் சரி லாங்லேயும் சரி எப்போவுமே ரைட் லெஃப்ட் திரும்புறதுக்கு டக்குன்னு ஒரு யூட்டன் போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபில்லியனு என்றைக்குமே ஸ்ட்ரைட்டாக அப்படி உட்காந்து தான் பழக்கம். ஸோ அதனால் வந்து இந்த வண்டிக்கு இதுக்கு முன்னாடி வச்சுருந்த அந்த 2 வண்டியை விட இந்த வண்டிக்கு வந்து நான் அக்சசரிஸு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து கொஞ்சம் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு டயர் வந்து என்ன வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது அப்போலோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியாச்சு. ஸோ அதே சேம் மாடலு, சேம் அந்த நம்பர்லாம் இருக்குல்ல, அந்த சேம் நம்பரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்போலோவில் அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வேறு எங்கேயுமே போகிறதாகவும் இல்லை, வேறு எங்கேயும் ரிஸ்க் எடுக்கிறதாகவும் இல்லை. இதுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக கேடிஎம் சர்வீஸ் சென்டருக்கே போயாச்சு. அவங்களே வந்து அங்கே நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் பாலாஜின்னு சொல்லிட்டு, ஸோ அவரே வந்து டயரை மாற்றிட்டு அதுக்காக இலவசமாக அப்படிலாம் கேட்காதீங்க. ஸோ அதுக்கும் பில் இருக்குது, அதுவுமே ஃபிட்டிங் சார்ஜெல்லாம் உண்டு. ஸோ எல்லாமே பண்ணாங்க. அவங்க வந்து இன்னொரு டயரு மாற்ற இடத்துல வந்து கொடுக்கும்போது அப்போ தான் நான் வந்து கவனித்தேன். என்னான்னு பார்த்தா இதில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அம்மா இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அந்த எம்ஆர்எஃப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு காமிச்சார் நம்பர் இருந்துச்சு 4224 அப்படின்னு இருந்துச்சு. அதில் 42க்கு வந்து என்ன ஐடியானா, 42ன்றது பார்த்தீங்கன்னா மந்த்து, ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் கிட்ட வந்துடும். ப்ளஸ் 24ன்றது இயர். அப்போ ஒரு செப்டம்பர் அக்டோபர் 24ல் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் வந்து ஜனவரியில் பைக் எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் ஒரு 3 months 4 months கேப்பில் அந்த டயர் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாதிரி ஒரு இயர். பட் இந்த மாதிரி வந்திருக்கு. ப்ளஸ் இந்த புது அப்போலோ டயர் பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா 1625 அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 16னா அதிகபட்சம் பார்த்தா ஒரு மார்ச் ஏப்ரல் அந்த மாதிரி மந்த்து. ஸோ அந்த மந்த்து படி 2025ஓட மாடல் அப்படி வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே, இதுவும் மந்த்து அந்த மேனுஃபேக்சரிங்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேக்ஸிமம் என் சைடில் ஒரு தப்பு என்னென்னா, அந்த காற்று கொஞ்சம் அந்த லாங் போகும்போது காற்றை கவனிக்காமல் விட்டது. ப்ளஸ்ஸு இந்த வண்டியோட எந்த டயராக இருந்தாலும் ஒரு 8000லேருந்து அந்த ஒரு 7000 9000 10,000 இதுக்குள்ளேயே காலி ஆகிடும். ரேஷ் டிரைவிங் பண்ணால் இன்னும் 8000க்குள்ளேயே காலி ஆகிடும். நார்மலாக ஓட்டுறவங்களுக்கு 8000 9000லேயே காலி ஆகிடும். அப்படின்றது தான் அவங்க வந்து கம்பெனி சர்வீஸ்லேருந்து நமக்கு வந்து கிளைம் பண்ணுறது. ஸோ அதனால் இதை வந்து நான் பெருசாக டயர்னால தான் ஏதோ மிஸ்டேக்கு, எம்ஆர்எஃப் கம்பெனி தான் ப்ராப்ளம், இப்போ வந்து கேடிஎம் இதுதான் காரணன்றது நான் ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. பட் என்னென்னா ஒரு ஹை வேரியண்ட்டு ஒரு ப்ரீமியம் சீரியஸ் போகும்போது இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து. ஸோ அதனால் அப்போலோ எடுத்து மாட்டியிருக்கேன். இப்போ இந்த அப்போலோ மாட்டினதுக்கப்புறம் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. நான் சும்மா ஏதோ புகழ்கிறேன் அப்படின்லாம் கிடையாது புது டயர் மாற்றிட்டேன்னு. எனக்கு எம்ஆர்எஃப்க்கும் அப்போலோவுக்கும் சத்தியமாக நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. கார்னரிங் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்குது. கொஞ்சம் கூட இது தடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலே கொடுக்க மாட்டேங்குது. அசால்ட்டாக போகுது. ஒருவேளை புது டயர்னால அப்படி இருக்கா அதுவும் தெரில. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். டயரை மாற்றினால மைலேஜ் அது எக்ஸ்ட்ராவாக அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லையா? சும்மா ஏதாவது கதை விடாரா டயர் மாற்றினா எப்படா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை அந்த டயரோட
அந்த நான் வந்து லாஸ்ட் மினிட்ல ஓட்ட எனக்கு ரொம்ப மைலேஜ் அடி வாங்கின மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டும் போது. ஸோ 7000 தாண்டினோன்னு அந்த டயர் வந்து தேய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் கூட எனக்கு அது அப்படி தோணி இருக்கலாம். ஏன்னா இது ஒரு மாதிரி ரொம்ப மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சர்வீஸ்லேருந்து எல்லாத்தையும் வேறு கேட்குறேன். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி இருக்குது. அப்போ தான் எனக்கு புரியுது, இப்போ புது டயரை மாற்றினால கிரிப்புலேருந்து எல்லாமே புதுசா அப்போல வேறு. ஸோ அதனால் என்னன்னா மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. என் தம்பி இருக்கான், அவன் சொன்னான் அவன் ஆல்ரெடி அப்போலோ யூஸ் பண்ணியிருக்கான், KTM டியூக் 200. ஸோ அவன் வந்து சொல்கிறான், நீ அப்போலோ மாட்டிட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டினோன்னே அதோட ஃபீலே உனக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா. உண்மையாகவே அப்படி தான் இருக்குது. பிரேக் அடித்தா ஒன்றுமே தெரியல, சவுண்டே வர மாட்டேங்குது சுத்தமாக. அந்த டயர் ஓடுற ஒரு ஃபீலே இல்லை, ஒரு மாதிரி சவுண்டே இல்லாமல் அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ டயர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. MRFக்கும் அப்போலோவுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுது. இப்பயும் இதை சொல்ல போனால் ஒரு 9600 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டயரை மாற்றிருக்கேன் அப்போலோ. என்னோட கணிப்பு எப்படியா இதை ஒரு 12,000 ஓட்டிடணும்டா அப்படின்னு இருக்கேன். ஸோ அதனால் பார்ப்போம் எந்த அளவுக்கு இது ஓடுதுன்னு. அடுத்து 3ஆவது டயர் மாற்றும் போது அடுத்த வீடியோவில் தான் தெரியும் இந்த டயரோட இந்த அப்போலோ டயரோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோவை நான் அப்டேட் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நான் ஏகப்பட்ட அக்சசரிஸ் பண்ணியிருக்கேன் என் வண்டிக்கு. ஸோ டாப் ரேக் இருக்குது, அடுத்து பேக் சைடு மர்கார்டு இருக்குது, டயர் புதுசாக மாற்றிருக்கேன், அண்டர் பெயில் இருக்குது, சிலிண்டர் கார்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்து இன்னொரு அப்டேட்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அடுத்து மிரர் அப்டேட்டு இருக்குது. அடுத்த வீடியோ மிரர் வந்து ஆர்டர் போட்டேன், வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்தவொடனே என்னன்றதை அதையும் ஒரு அப்டேட்டாக கொடுத்துருவோம். ஏன்னா பெரிய மிரராக இருக்குல்ல, ஸோ அதனால் கொஞ்சம் சின்னதாக மாற்றிக்கிட்டா நமக்கு கொஞ்சம் லுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ ஒருத்தன் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் எனக்கு ஐடியா கொடுத்தான். ஸோ அதனால் வந்து என் தம்பி சொன்னனால ஸோ அதையும் சேர்த்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டட் வீடியோலாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.